உங்களுடைய ரியல் ப்ராஸ்பரிட்டின்றது ஸ்டார்ட் வித் யுவர் ஸ்பிரிட் அண்ட் சோல். உங்கள் ஆவியிலே, உங்கள் ஆத்துமாவிலே தான் அது ஆரம்பிக்கிறது. then you will see the manifestations. முதல்ல அவன் நான் தனியாக இல்லை, என்னை கடவுள் அழைத்திருக்கிறார், கடவுள் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், நானும் கடவுளும் ஒன்றாக இருக்கிறோம், கடவுள் என் பயணத்தில் என்னோடு கூட வருகிறார் என்கிற அறிவிலே அவரை தொழுது கொண்டு அவரில் மகிழ்ந்து இப்படியும் இருந்துட்டு இருக்கிற போது ஐஸ்வர்யம்லாம் இப்படிப்பட்ட உறவில் வர்ற குட்டி தான் ஐஸ்வர்யம். இப்படிப்பட்ட உறவில் வருகிற கனிகள் தான் ஐஸ்வர்யமாக இருக்கிறது. ஈஸியாக அது அவன் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்குது. பாருங்களேன், நீங்கள் தேவனை நெருங்க நெருங்க, நான் சொல்கிறேன், இதெல்லாம் இன்னும் உங்கள் அருகில் வர்றதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஐஸ்வர்யவானை குறித்து, ஐஸ்வர்யத்தை குறித்து அதிகம் பேசுகிற யோபுவின் புஸ்தகத்தில் இதே சீக்ரெட்ஸை யோபு பேசுகிறார். பாருங்க, நீர் அவரோடு பழகி சிநேகமாயிரும். நீ செல்வந்தனா இருக்கணுமா, முதல்ல சிநேகிதனா மாறுன்றார். நீ ஐஸ்வர்யவான் ஆகணுமா, கடவுளுக்கு ரொம்ப அருகிலவான்றார். மதம் வேற மாதிரி சொல்லுது, அதெல்லாம் தூக்கி, அதெல்லாம் தடை என்று சொல்லுகிறது. ஆனா வேதவசனம் வேற மாதிரி சொல்லுது. வேதவசனம் என்ன சொல்லுது? நீர் அவரோடு பழகி சமாதானமாயிரும், அதனால் உமக்கு நன்மை வரும். பழகுன்றார். ஆமென். வாங்க பழகலாம் அப்படின்றதான் அழைப்பே. ஆமென். என்ன வார்த்தை பாருங்க, அவரோடு பழகி சமாதானமாயிரும், அதனால் உமக்கு என்னைக்கு பழக்கம் வருதோ அன்னைக்கு நன்மை வருதுங்க. ஆமென். நானே திராட்சை செடி, என்னில் நீ இணைஞ்சிரு, உனக்கு கனி வந்துருன்றார். அவ்வளோதான். நான் சொல்கிறேன், the presence of God is brings wealth. ஆமென். ஒரு மனிதன் பணத்தில் பணக்காரன் ஆகிறதுக்கு முன்னாடி, வெளியில் பொருட்கள் அவனுக்கு வர்றதுக்கு முன்னாடி, அவனுடைய ஆவி தேவனோடு அதிகமாக இணைக்கப்பட்டு வழியெங்கும் பலிபீடங்கள் உருவாகும் போது ஐஸ்வர்யம்லாம் வந்து அவனை அசைக்காது, பொருட்கள்லாம் வந்தால் அவனை அது உருட்டி விட்டுறாது. அப்படியே நிற்கிறான். செல்வந்த தேவனுக்கு நண்பனாக இருந்து விட்டு இந்த உலகத்தில் ஒரு மனிதனும் ஏழையாக இருக்க முடியாது.